கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்து போனார்கள். யாருடைய ஆட்சியில்? மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற ஆட்சி. எப்படி இறந்து போனார்கள்? கள்ள சாராயம் குடித்து. கரூரிலே 41 பேர் இறந்து போனார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் பயணத்தின் போது அங்கே வந்து பஸ் நிற்கிறது. வெற்றி கழகத்துடைய தலைவர் மேலே வருகிறார். 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு அப்படின்னு பாடுற. இது என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது 10 ரூபா தெரியுமா? 10 ரூபா யாருக்காவது? ஒருத்தர் டாஸ்மாக் பக்கம் யாருமே இங்கே போறதில்லை போல. டாஸ்மாக் போறலாம் அந்த கட்சியில் இருக்காங்க. நம்ம கட்சியில் யாரும் டாஸ்மாக் போறதில்லை போல. அது நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது திமுக காரங்க ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. டாஸ்மாகில் பிராண்டி விஸ்கி ஒயின்லாம் விற்பாங்க. அதில் ஒரு பாட்டில் 10 ரூபா கமிஷன் அமைச்சருக்கு போகுது. அதில் அவர் பாட்டு பாடினார். அந்த பாட்டை பார்த்த உடனே கீழே இருந்து செருப்ப கலத்தி வீசுறாங்க. பிறகு போலீஸ் கரண்ட் ஆஃப் ஆகுது. லத்தி சார்ஜ் நடக்குது. தள்ளுமுள்ளு நடக்குது. அதில் 3 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை அப்படி நசுங்கி சாகுறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நசுங்கி சாகுறாங்க. ஒரு தாய் 40 வயசு, தன்னுடைய 10 வயசு கணவனை இழந்த ஒரு தாய் 10 வயசு பையனை கூட்டிட்டு போறாங்க. அந்த கூட்ட நெரிசலில் தன்னுடைய கண் முன்னாலே அந்த 10 வயசு மிதிச்சு, எல்லாரும் கூட்டத்தில் மிதிச்சு ஓடுறாங்க. கண் முன்னாலே மிதிச்சு துடிச்சு சாவறான். இவளையும் அதே மாதிரி மிதிச்சு இவளும் தப்பிச்சம் பிழைச்சு உயிர் வாரான். இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் எந்த ஆட்சியிலாவது நடந்து உண்டுமா? எந்த நாட்டிலாவது நடந்தது உண்டுமா? தமிழ்நாட்டை தவிர முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தான் நடக்கும்.